என்னுடைய சொந்த தம்பியாக தான் நான் அவரை ஆரம்ப காலத்துலேருந்து நினச்சி கொண்டிருக்கேன். அதனால் அவரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. அதனால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அவர் கட்சி ஆரம்பித்தால் அதை நான் வரவேற்கிறேன். இப்போ ஒரு வருஷமாக அவர் அண்ணாமலை மாநில தலைவராக இல்லாட்டா கூட அவரை பற்றி பேச்சு இல்லாமல் இல்லை. அவர் மாநில தலைவராக இருந்தபோது எல்லா மீடியாவும் அங்கே தானே கிடந்தாங்க. ஜிடி நிர்மல்குமார்லாம் அமிச்சிட்டாங்க, இன்னும் சில பேர் பாஜகலேருந்து வெளில போகிறதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு பேச்சு இல்லை. அதாவது சிடி நிர்மல்குமார் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து பல கட்சியில் டக்குன்னு போயிட்டு வந்தார். அமமுக ஆரம்பிச்சது 2016 அப்புறம் தானுங்க. அம்மாவுடைய மறைவுக்கு பின்னு தான் அமமுக ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாருங்க அவர். விஜய் அவர்கள் வந்து எந்த விதமான பிரச்சாரமும் மேற்கொள்ளாமல் எந்த விதமான மக்களையும் சாராமல் முந்தானத்தை ஒரு கவர்ச்சி, நான் கவர்ச்சின்னா வேற மீனிங், மக்களை பெண்களை அசிங்கப்படுத்துவதில் விஜய் ஆரம்பிச்சிட்டார். நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்த வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு 5000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு 20 நாள்ல வந்துருச்சு. அதுக்குள்ள அண்ணாமலைக்கு என்று ஒரு வரவேற்பு, அண்ணாமலைக்கு என்ற ஒரு இடம் தமிழகத்தில் அப்படியே தான் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகத்தான் ஆகுமே ஒழிய குறையாது. ஆனா அண்ணாமலை வருவதன் மூலம் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவில் இருக்கின்ற பலருக்கு. அண்ணாமலை வந்து புதுசா ஒரு கட்சி தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன செவ்வாய்க்கிழமையில இருந்து ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர் வந்து பர்சனலா என்னுடைய சொந்த தம்பியாக தான் நான் அவரை ஆரம்ப காலத்துலேருந்து நினச்சி கொண்டிருக்கேன். அதனால் அவரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காரு. அதனால் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அவர் கட்சி ஆரம்பித்தால் அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை அந்த கட்சியில் அவருக்குரிய அங்கீகாரம் சிறப்பாக வழங்கப்படவில்லை என்ற பலர் கருதுவது போல் நானும் கருதுகிறேன். ஏன்னா அவருடைய பாஜகவில் அவருக்குரிய அங்கீகாரம், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய அவருக்கு அந்த ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்படவில்லை என்பதை என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சிடி நிர்மல்குமார்லாம் அமிச்சிட்டாங்க, இன்னும் சில பேர் பாஜகலேருந்து வெளில போறதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு பேச்சு இல்லை. அதாவது சிடி நிர்மல்குமார் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து பல கட்சியில டக்குன்னு போயிட்டு வந்தார். அமமுக ஆரம்பிச்சது 2016 அப்புறம் தானுங்க. அம்மாவுடைய மறைவுக்கு பின்னு தான் அமமுக ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாருங்க அவரு. ஸோ சிடி நிர்மல்குமார் என்பவர் வந்து அவர் ஒரு அரசியல் நம்ம கூட இருந்தவர் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஒருவேளை நம்ம என்ன அப்படியே இருக்கிறோம், அதனால ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய்க்கு ஆப்போசிட்டா நிக்கலாம், நம்மளும் மக்கள் நினைக்கலாம். இல்ல அப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய மனிதர் வந்து அண்ணாமலை அவர்கள் இல்லை. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட், வேற லெவல் கேண்டிடேட்டுங்க அவரு. நீங்க எல்லாம் இவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு அவர் வந்து தன்னுடைய உண்மையான உழைப்பை அந்த கட்சிக்கு அவர் கொடுத்தார் என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மை. மக்களால், தமிழக மக்களால் மட்டுமல்ல இந்திய மக்களாலே விரும்பப்பட்ட ஒரு இளம் தலைவராகத்தான் இன்று வரை அவர் இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் நீங்க இளம் தலைவர்னு பாத்தீங்கன்னா அவர் தாங்க 36-37 வயசு தாங்க ஆகுது. அவரை விட எங்க வந்து இன்னைக்கு தலைவர் கிடையாதுங்க. இன்னொன்னு 50 வயசுல நான் தான் இளைஞரணி தலைவர்னு சொல்றவங்க எல்லாம் அவரு கிடையாது. அவர் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர் சார்ந்த கட்சிக்காக அவர் உழைத்தார். ஒரு நல்ல ஒரு மாஸ் இருந்துச்சு. அதாவது இப்போ ஒரு வருஷமா வந்து அந்த அண்ணாமலை ஒரு வருஷமா அவர் அண்ணாமலை மாநில தலைவராக இல்லாட்டா கூட அவரை பற்றி பேச்சு இல்லாம இல்லை. அவர் மாநில தலைவராக இருந்தபோது எல்லா மீடியாவும் அங்கதானே கிடந்தாங்க. அவர் எங்க போறாரோ அங்கதான் இருந்தாங்க. கமலாலயம் வாசல்லையே இருந்தாங்க. அந்த அளவுக்கு மக்களிடையே தான் சார்ந்த கட்சியை தூக்கி பிடித்தவரா தான் நான் அவரை பாக்குறேன். கட்சி என்று பார்க்கும்போது பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் கூட்டணி வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு மனமாச்சரியங்கள் இருக்கலாம், அதுல நெகோசியேஷன்ஸ் நடக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் மீறி நீங்க பாத்தீங்கன்னா அவர் சார்ந்த கட்சிக்கு அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவராக இருந்தார். அவர் சார்ந்த கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். அவர் சார்ந்த கட்சியை ஒரு பலமான கட்சியாக பலப்படுத்த வேண்டும் என்பதில் அவர் சரியா இருந்தார். பட் அவருக்குரிய வாய்ப்புகள் அங்கே வழங்கப்படவில்லை என்பது அவர் நினைத்தாரோ இல்லையோ அவரை சார்ந்த எல்லோருக்கும் அந்த நினைப்பு இருந்தது. ஏன்னா அவர் பின்னால் ஒரு அவர் அண்ணாமலை வந்து மோடி இருக்கிற ஸ்டேஜ்ல ஏறினாவே ஒரு வந்து அவர் அண்ணாமலை பேச அலைங்கன்னு சொல்லும் போது ஒரு பெரிய கரகோஷம் வந்து நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். சோ அதனால அந்த உற்சாகத்தினால சரி தமிழகத்தில் வந்து உண்மையிலே இப்ப அதிமுகவும் ஓரளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில இல்ல, திமுகவும் இனி வளரக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலையில சரி நம்ம வருவோம். விஜய் சொன்ன மாதிரி வெற்றி இல்ல, நீங்க அவர் வரத தனியா பாருங்க. அதிமுக திமுக என்ற 2 பெருங்கட்சிகளை தனியா பாருங்க. ஏன்னா திமுக குடும்ப கட்சி, அது எது வேணாலும் அது வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ அவங்க திரும்ப மீண்டு எழுதிருவாங்க. ஏன்னா அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அது ஸோ திமுக கட்சி இல்லை, ஒரு குடும்ப கம்பெனி. ஸோ அவங்க மீண்டு எழுதிருவாங்க. அதிமுகவினுடைய பலம் என்னன்னா தொண்டர்கள். அதனால அதை அழிக்கவே முடியாது. ஏன்னா கட்சி தலைவர்கள் வேணா கட்சிக்கு கட்சி மாறி போகலாம், வேடந்தாங்கள் பறவை மாதிரி இங்க அங்க இங்கன்னு அவங்களுக்கு சாதகமான இடங்களை நோக்கி அவர்கள் பறந்து செல்லலாம்.
தொண்டர்களுடைய பலத்தில் தான் அதிமுக வந்து நிக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் அவரே சொல்லியிருக்காரு, அதிமுக கட்சியில் மட்டும்தான் ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கட்சியில தொண்டர்கள் இருப்பாங்க, அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே தொண்டர்கள் இருக்கிறார்கள், புரட்சி தலைவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அங்க மாற்றமே இதான். அப்போ அந்த தொண்டர்கள் இருக்கின்றவரை அந்த கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு சரிவு தெரியலாம், ஆனா அந்த சரிவை மீண்டு அவர்கள் வருவார்கள். நாங்க வருவோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல இது அடுத்ததுக்கு வர இப்போ இந்த இடத்துல ஒரு புதுசா ஒரு வந்து ஒரு விஜய் அவர்கள் வந்து எந்த விதமான பிரச்சாரமும் மேற்கொள்ளாமல், எந்த விதமான மக்களையும் சாராமல், முந்தானத்தை ஒரு சொன்ன கவர்ச்சி, நான் கவர்ச்சின்னா வேற மீனிங், மக்களை பெண்களை அசிங்கப்படுத்துவதில் விஜய் ஆரம்பிச்சிட்டார். திமுகவுடைய காத்தடிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா கவர்ச்சி என்று பேசினாலே நீங்க வந்து வேற மாதிரி நீங்க ஒரு மீனிங் சொன்னீங்கன்னா ஒரு முதல்வருக்கு அது அழகான பேச்சா? சொல்லுங்க, நான் வேற மாதிரி சொல்லுவேன் அப்படிலாம் பேச. ஸோ இப்படிப்பட்ட ஒருவரை தமிழகம் வந்து முதல்வராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு கிரேஸ் இருக்கலாம், ஏதோ ஒன்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், ஜெயிச்சிட்டார். அப்போ இந்த அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பார் என்பது பல மாதங்களாகவே இது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பிஃபோர் எலெக்ஷன்ஸே இந்த பேச்சு ஓடிச்சு. எலெக்ஷன் தலைமைக்கு கட்டுப்பட்டு எலெக்ஷன்ஸ் முடியட்டும் வெயிட் பண்ணாரு. தப்பே இல்லைங்க, ஏன்னா அவர்கிட்ட தகுதி இருக்கு, அவருக்கு வந்து அந்த தெளிவு இருக்கு. தமிழக மக்களை அவரும் ஆளணும்னு ஒரு நினைப்பு இருக்கலாமே, ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? தெரியல, தவறா சொல்லல. ஒருவேளை வெற்றிடம் இருக்கணும் விஜய் சொல்லிட்டு வந்த மாதிரி ஒருவேளை இல்ல, வெற்றிடம் என்பது கண்டிப்பாக வெற்றிடம்னு சொல்ல முடியாது. ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனா மாற்றம் சொல்லிட்டு நம்ம தீய சக்தியிலேருந்து படுதீய சக்திகிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் தமிழகம், புரியுதுங்களா? ஏன்னா பிராக்டிக்கலா சொன்னீங்கன்னா, நான் வந்து எந்த மதத்தையும் குறைத்து பேசவில்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய ஆட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே வைத்து நடந்து கொண்டிருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்துருக்கு. ஏன்னா நீங்க எல்லா கேடர்ஸையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும், புரியுதுங்களா? அந்த பேக்ரவுண்ட் பூரா பாத்தீங்கன்னாலே அது வந்து கட்சி மாதிரியே தெரியல எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது இவர் வந்து ஆல்ரெடி ஒரு உண்மையா இவர் நான் வந்து 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லக்கூடிய பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்லை. உண்மையாக ஒரு 36 வயதுலனா ஒரு 5 வருஷம் முன்னாலே வந்துட்டாரு. 31 வயதுலேயே அவர் வந்து கட்சிக்காக வேலையை விட்டுட்டு வந்தாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஒரு நல்ல ஹையஸ்ட் ரேங்க்குக்கு போய் ஒரு 5 வருஷம் 8 வருஷம் சர்வீஸ் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருந்திருக்காரு. ஹையஸ்ட் ரேங்க் போயிடலாம். அவருடைய கேட்டகரி ஏஜ் கம்மியா இருக்கு, ஹையஸ்ட் ரேங்க் போகக்கூடிய இருந்த நேரத்தில் அவர் ரிசைன் பண்ணிட்டு மக்களுக்காக வந்தாரு. ஸோ அவர் உண்மையாகவே ஒரு மக்களுக்காக வந்து அதை எதிர்பார்ப்புல தவறு இல்லை. யார் யாரோ செய்த தவறுகள், சில மிஸ்கம்யூனிகேஷன்ஸ்னால கூட ஏடிஎம்கேவும் பாஜகவும் 2024 எலெக்ஷன்ல சேராம இருந்திருக்கலாம். இந்த தடவை வந்து உண்மையாகவே 2 கட்சிகளும் இணைந்துதான் உழைத்தன. ஆனால் இந்த தீய சக்தி வந்து குறுக்க வந்து ரொம்ப மக்களை குழப்பி விட்டு குழந்தைகளை வைத்து மக்களை வைத்து இந்த யங்ஸ்டர்ஸை வச்சு ஓட்டு வாங்கி இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ தப்பில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை போன்ற ஒரு கொள்கைக்கு கொண்ட தலைவர்கள் உடனே அன்னைக்கு வந்து 2-3 இன்டர்வியூல யார் இல்லாம கேட்டாங்க, அவர் வந்து RSSல இருந்தாரு, அவர் வந்து பாஜகல இருந்தாரு. அவர் RSSல எல்லாம் இல்லைங்க. he is not RSS brand ஆக்சுவலா கேட்டீங்கன்னா. டைரக்டா பிஜேபியில வந்தாரு. பிஜேபியில அவருக்குரிய முன்னுரிமை கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தர்கிட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்கும் இல்லைன்னு தெரியாம தலைவர்கள் இல்லை. ஸோ பிஜேபியுடைய தேசிய தலைவர்கள் அறிந்து தான் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். அந்த பொறுப்பை அவர் திறம்பட நிர்வகித்தார். எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி இந்த கட்சியிலையும் வந்து உள்குத்து பிரச்சனை எல்லாம் பண்ணி அவரை வந்து காலி பண்ணணும்னு நினைச்சாங்க. அப்போ நான் என்ன கேட்கிறேன், திரும்ப இந்த கட்சிக்குள்ளேயே இவர் வந்து பெரிய பொறுப்பு கொடுத்தால் கூட திரும்ப இந்த தொல்லைகளை ஃபேஸ் பண்ணி மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது போக முடியாது என்ற எண்ணத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இது வந்து அரசியல் என்பது ஒரு சமுத்திரம் மாதிரி. இதுல யாரு அதாவது அவங்களுக்குரிய இடங்கள் அங்கங்க கண்டிப்பா இருக்கும். மக்களுக்காக உண்மையாக உழைக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்தால் மக்களால் வரவேற்கப்படுவார்கள், கொண்டாடப்படுவார்கள். ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். எல்லாரும் போட்டா மாதிரி விஜய் பெறக்கூடிய வாக்குகள்னு எல்லாரும் எவ்வளவு சொன்னாங்க, 15% 18% எடுப்பாருன்னு சொன்னாங்க. இன்னொரு வாக்குகள் 10% வாக்கு எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்களுக்கு என்று இருந்த மக்களுடைய வாக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை பின்னால் இருந்தவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டாங்க, ரைட்டுங்களா? அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள தலைவர்கள் மீது வெறுப்பில் இருந்தாங்க. ஏன்னா இவரை டீக்ரேட் பண்ணிட்டாங்க, டிஃபேம் பண்ணிட்டாங்கன்ற ஒரு மன வருத்தத்தில் இருந்தார்கள். அதிமுகவின் மீது மன வருத்தத்தில் இருந்திருக்கலாம். ஏன்னா அவரால் வந்து இவர்கள் வெளியேற்றப்பட்டார் என்ற ஒரு உண்மை பொய்யெல்லாம் தெரியாது. அதனால இவர்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலை ஒரு 8% 10% ஓட்டு அண்ணாமலைக்கான ஓட்டு அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒருவேளை இவர் அப்பவே ஆரம்பிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு உடைக்கப்பட்டிருக்கலாம்.
ஆனால் பெட்டர் லேட் தென் நெவர், வரட்டும், இன்னொரு லீடர் வரட்டும். அவர்கள் வந்து ஏன்னா எப்படினாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இனிமேல் வந்து கூட்டணி என்பது எப்படினாலும் தேவை. முன்ன மாதிரி அம்மா மட்டும்தான் நின்னாங்க, தனி ஒரு மனுஷியாக இரட்டை இலட்சணத்துல நிக்க வச்சு இரட்டை இலட்சணத்துல மட்டும் நான் வருவேன்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை மீண்டும் அதிமுக படைக்கும் என்று அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால ஒருத்தர் வந்து கட்சி புதுசா ஆரம்பிக்கிறார்னா அவரை எப்பவுமே வரவேற்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா அண்ணாமலைக்கு என்று ஒரு வரவேற்பு, அண்ணாமலைக்கு என்ற ஒரு இடம் தமிழகத்தில் அப்படியே தான் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகத்தான் ஆகுமே ஒழிய குறையாது. ஆனா அண்ணாமலை வருவதன் மூலம் யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜகவில் இருக்கின்ற பலருக்கு இதனால் போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ திமுக இருக்கிறவங்க யாரும் அண்ணாமலை பின்னால் செல்வதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதிமுக பின்னால் இருக்கிறவர்கள் யாரும் இங்க செல்வதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க அதிமுகவில் ஆல்ரெடி எதை நோக்கி போறாங்கன்னா பதவியில் இருப்பவர்கள் பதவியில் இருந்தவர்கள் பதவியை நோக்கி போறதுக்கான சான்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்களே, அடிப்படை தொண்டர்களும் யாருமே மாறல. ரைட்டுங்களா? அப்போ பாஜகவில் அவருடன் கூட பணியாற்றிய அவருடன் கூட இருந்தவர்கள் வந்து கண்டிப்பாக, ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய மாசு இருக்கு தமிழ்நாட்டில், அது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நீங்க இவர் சொன்னார் பார்த்தீங்களா முன்னாடி கவர்ச்சின்னு சொல்றாங்க, அந்த கவர்ச்சியும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நீ சினிமா நடிகை, நான் 100 படம் நடிச்சிருக்கேன், என்னை பார்த்து நான் பேசுற பஞ்சு டைலாக்லாம் நினைச்சுக்கிட்டு வந்திருக்காங்கன்னு இல்லாமல் ஒரு தனி மனிதனாக அண்ணாமலையுடைய அவருடைய அந்த பாப்புலாரிட்டியை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இப்ப பாஜக ஒருவேளை ஒரு கட்சி ஆரம்பிச்சா பாஜக உடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒருவேளை திமுகவோட நிலைப்பாடு தானே உள்ள தமிழ்நாட்டுல வந்து பாஜக கால் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இல்ல அதாவது திமுகவுடைய நிலைப்பாடு நீங்க நினைக்கிறீங்க, நான் என்ன சொல்றேன், திமுகவுடைய நிலைப்பாடை மக்கள் உடைத்து விட்டார்கள் ஏற்கனவே. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னதான் சொல்ல, நீ ஓரம் தள்ளி வச்சுட்டாங்க. இதை அவர்கள் எதிர்பார்த்துத்தான் தாவேக்காவே அவர்கள் கொஞ்சம் முன்னிறுத்தி இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? இப்போ அவங்களுடைய கட்டுப்பாடே உடைஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? இப்போ திரும்ப இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட அந்த இடத்துல ஒரு விரிசல் இவர்களாகவே ஏற்படுத்திய விரிசலாக இருந்தால் கூட மக்கள் அதை ஒத்துக்கொள்ளணும். மக்கள் ஒத்துக்கொண்டாதான் இவங்க எல்லாரும் திரும்ப ஏத்துப்பாங்க. நீ வந்து திரும்ப வந்து புல் பேக் பண்ணி எல்லாரையும் நீங்க இழுத்துக்கிட்டீங்க, கம்யூனிஸ்ட் இவர் பேர் என்ன விசிகா IUM எல்லாம் இழுத்துட்டு நீங்க திரும்ப ஒன்னா சேர்ந்து நின்னீங்க, காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்னீங்கன்னா கூட மக்கள் உங்களை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்ற நிலைமைக்கு. ஏன்னா நீங்க போடுற கால்குலேஷன் ஒன்று, மக்கள் போடுற கால்குலேஷன் ஒன்று, எல்லாத்துக்கும் மேல இருக்கிறவங்க போடுற கால்குலேஷன் ஒன்று. இதுதான் நடக்கிறது. இப்ப நாம பேசுறது அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிப்பதனால் பாஜகவில் அவர் பின்னால் வேலை செய்தவர்கள், அவரை விரும்பி வேலை செய்தவர்கள், அவரை விரும்பிய பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க, கட்சி சாராத பொதுமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேசியிருக்கேன், பார்த்திருக்கேன். நானும் அண்ணாமலையுடன் அவருடன் வேலை செய்திருக்கிறேன் பிஜேபியில. ஸோ வி ஆல் ரெஸ்பெக்ட் ஹிம். அதில் வந்து அவருடைய அந்த வர்த்தை வந்து நம்ம குறைக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய வேகம், அவருடைய சிந்தனை, அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஹெடாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே யோசிச்சுட்டு இருந்தோம்னா அவர் அதுக்கு அடுத்ததுன்னு போயிட்டு அந்த வேகத்தோடய போகக்கூடிய தலைவர்கள் இப்போ தேவைப்படுறாங்க. புரியுதுங்களா? அந்த வேகம் தான் தேவை. இப்போ நான் சொன்ன மாதிரி தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்லி பண்ற அளவுக்கான கேவலமான அரசியலை அண்ணாமலை கையில் எடுக்க மாட்டார். அது நமக்கு கேரண்டீடா நினைக்கலாம். அந்த அரசியலை அவர் கையில் எடுக்க மாட்டார். அவர் அரசியலை அந்த மாதிரியான கெட்ட அரசியலை கையில் எடுக்காத காரணத்தினால்தான் அவர் மீது அத்தனை விதமான குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டது. யாராலையுமே ப்ரூவ் பண்ண முடியல. புரியுதுங்களா? ஃபைல்லாம் எடுத்தாரு திமுகவோட அவங்க யார் குற்றம் பண்ணாலும் ஒரு ஃபைல்லாம் எடுத்தாரு. கடைசி முடிக்க அந்த ஃபைல் என்ன ஆச்சுன்னு அந்த ஃபைல் எல்லாம் கொண்டு போய் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுத்தாரு. அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா இவர் ஆக்ஷன் எடுக்கிற பொசிஷன்ல இல்லையே. இவர் சிஎம் இருந்தானே இவர் ஆக்ஷன் எடுத்திருப்பாரு. புரியுதுங்களா? அவரு என்ன கொடுக்கணுமோ அதை அவருடைய ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அவர் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக தானங்க இருந்தாரு. அதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? அது எங்க ஒப்படைக்கணுமோ அங்க கொடுத்தாரு. அதனுடைய ஆக்ஷன் அவங்க எடுக்கிறாங்களா, எடுக்காம வச்சிருக்காங்களா, பெண்டிங்ல போட்டிருக்காங்களா? அதை கடந்த ஆட்சியில் வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து அண்ணாமலை ஆட்சியில இதுல பதவியில இல்லனாலும் செயல்பட்டாரு. என்ன பொறுத்தவரை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எதிர்பார்ப்பது அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்தால் நான் அவரிடம் எதிர்பார்ப்பது இந்த தேசியம் சார்ந்த சிந்தனைகள் இருந்தாலும் தமிழகத்தை முன்னோக்கிய ஒரு சிந்தனையாக அவர் தமிழகத்தின் ஒரு தலைவராக அந்த ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ்ல அவர் போனாதான் அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கும் என்று நான் நம்புறேன். ஏன்னா இங்கே வந்து ஆல்ரெடி திராவிடம் தமிழ் தேசியம் என்னென்னமோ பேசி முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு தமிழ் தேசியமும் வேணாம், மேல இருக்கிற தேசியமும் வேணாம், நானா இருந்து என்னுடைய தமிழ் மக்களுக்கு உழைக்கிறேன் வந்துட்டாங்கன்னா அப்படிப்பட்ட தலைவராக ஒருவராகத்தான் அண்ணாமலை இருப்பார் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் எப்பவுமே சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய முடிவில் அவர் தெளிவா இருந்திருக்காரு. ஒரு 10 நாளைக்கு முன்னால மும்மொழி கொள்கையில வந்து மாற்றுதல் வேணும் என்று சொன்னார். தான் சார்ந்த கட்சி இன்னைக்கு அவர் அந்த கட்சியில முந்தானத்து வரைக்கும் பொறுப்புல தான் இருந்திருக்காரு. பொறுப்பு மீன்ஸ்
நிர்வாகியாக இருந்திருக்கிற முன்னாள் கட்சியிலிருந்து வெளியே அப்போ கூட அவர் வந்து தன்னுடைய கருத்தை அங்கே வந்து ஓப்பனா தான் வெளியில சொன்னார். ஸோ அப்படிப்பட்ட கொள்கை சார்ந்த தமிழக மக்களின் நலன் சார்ந்த ஒரு தலைவராக அண்ணாமலை ஒரு முன்னிறுத்தப்பட்டால் அவர் அப்படித்தான் முன்னிறுத்த போகிறார் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தமிழகம் வேறு ஒரு மாறுதலான அரசியலை சந்திக்கும் என்பது, வெகு விரைவில் சந்திக்கும் என்பது நிச்சயமாக நான் வந்து அறுதியிட்டு சொல்லுவேன். ஏன்னா நான் பொய் சொல்லி நான் வந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்த வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு 5000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு 20 நாள்ல வந்துருச்சு. அதுக்குள்ள வந்துருச்சு இல்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல. ஒரே வாரத்துக்குள்ள டெண்டர் போடுறாங்க, டெண்டர் ஆஃபர் கால் பாட் பண்றாங்க, டெண்டரை முடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி முடியும்னு சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிற மாநிலங்களில் மிஷினரிக்காக துரத்தப்பட்டவர்களும் அங்கிருந்து கிரானைட் மாஃபியா போன்றவர்களை கூட்டினு வந்து இங்க பொறுப்பு கொடுக்குறீங்க. இந்த பொறுப்புக்கெல்லாம் யாரு பேமெண்ட் எங்கேருந்து போகும்? தமிழக மக்களுடைய பேமெண்ட். ஏன் இங்க தமிழகத்துல ஆளே இல்லையா சொல்லுங்க. ஒரு படத்துல விஸ்வரூபமா இது ஒரு படத்துல சொல்லுவார், தசாவதாரம். தமிழகத்தை யார் காப்பீங்க? தெலுங்கு வந்து காப்பாற்றுவான்ற மாதிரி தெலுங்கர்கள் தான் தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமையிலேயே இன்னும் தமிழகத்தை ஏன் வைத்திருக்க வேண்டும்? ஏற்கனவே ஒரு ஓங்கோல் கும்பல் வந்து நம்மளை அழிச்சிட்டு போயிடுச்சு. அடுத்தது இப்படி வந்து மாஃபியா கும்பல் தெலுங்கு ஆந்திரா பிரதேசத்துல இருந்து நம்மளை அழிக்க வேண்டுமா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்ல தான் தமிழக அரசியல் இன்று சென்று கொண்டிருக்க, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மாஃபியாக்களால் ஆளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிற இடத்துல why not அண்ணாமலை ஒரு தமிழன் ஏன் வரக்கூடாது? வரட்டும். நான் என்ன சொல்லி இப்போ அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, கட்சியில வந்து இளம் வயதினர் வர வேண்டும், அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும். இதுதான். ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் ரோலுக்கு போறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோலுக்கு போகும்போது நியூ ஃபேஸஸ் உள்ள வரணும், இளைஞர்கள் உள்ள. இது இந்த கட்சியில மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் இது தேவைதான் படுது. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் தேவைகள் மட்டும்தான். நீ தேவை மாற்றத்தை நோக்கி போகத்தான் நாங்க வந்து நீங்க வந்து இலக்கை நோக்கி போக முடியும். அப்படி பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்பவர் அவர் பின்னால் இருக்கிற மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறார். அதனால அதுல எந்த டவுட்டும் இல்லை. அதனால அவர் கட்சி ஆரம்பித்தால் கண்டிப்பாக வரவேற்போம், வாழ்த்துவோம். கண்டிப்பாக அதாவது வந்து ஒரு நல்ல அரசியலை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான அடுத்தவங்களை திட்டி கவுத்து யாரையுமே மரியாதை கொடுக்காத ஒரு அரசியல், அடுத்தவங்களை குதிரை பேரம் பேசி அடுத்த கட்சிகளை அளிக்கின்ற அரசியல் இல்லாமல் ஒரு நல்ல அரசியல் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட அரசியலை நோக்கி தமிழகம் முன்னெடுத்து செல்லும். இல்லைன்னா தமிழகத்தை மறந்துட வேண்டியதுதான். எல்லாரும் எங்கேயாவது கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டு செட்டில் ஆகிக்க வேண்டியது. எதுக்குங்க வந்து ஆந்திராவும் மிஷினரிஸும் வந்து இருப்பா நம்மளை வந்து ஆட்டி படிக்கணும், நம்மளே எங்கேயாவது போயிடலான்ட்டு போயிட வேண்டியதுதான். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.